ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 1486 ஆண்டு பௌர்ணமி அன்று நவதீப் ஜில்லாவில் மாயாப்பூர் என்னும் இடத்தில் பிறந்தார். அவர் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. ஆனால் ராதையின் மனோபாவத்தை ஏற்று தோன்றினார். அவர் இந்த பௌதிக உலகில் வாழும் கட்டுண்ட ஜீவன்களை விடுவிக்க வருகின்றார். ஜகாய் மதாய் போன்ற குடிகார கொள்ளைக்கார கட்டுண்ட ஆத்மாக்கள், கேசவ காஷ்மீரி போன்ற கர்வமிக்க கட்டுண்ட ஆத்மாக்கள் என அனைவரையும் விடுவிக்க வந்தவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. இப்பொழுது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆணவமிக்க பண்டிதரான கேசவ காஷ்மீரின் கர்வத்தை அடக்கி எவ்வாறு விடுவித்தார் என்பதை ஒரு நாடகம் மூலம் அறிவோம். 15ஆம் நூற்றாண்டில் நவதீபமானது பாரதத்திற்கே வேத கல்வி மையமாக விளங்கியது. அங்கே பல வேத பாடசாலைகளும் வேத விற்பன்னர்களும் இருந்தனர். எங்க நான் நேத்து கத்து கொடுத்த ஸ்லோகத்தை கொஞ்சம் சொல்லு பாப்போம். சவா ஏஷா தேவதா ஆதூர் நாம தூரம் யஸ்ய மிருத்யோர் தூரம் ஹவா அஸ்மான் மிருத்யுர் பவதி ய ஏவம் வேத. ஷபாஷ் சிஷ்யா. முக்கிய பிராணமானது இறப்பை தூரம் வைப்பதால் அது தூர் என்று அறியப்படுகிறது. யார் ஒருவர் முக்கிய பிராணனை இவ்வாறு அறிந்திருக்கிறாரோ அவரே இறப்பை தூரம் வைப்பவர் ஆவார். பலே சிஷ்யா. பார்த்தீர்கள் அவரது சீடர்களை எவ்வளவு அறிவுமிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று. இப்போது உங்களது அறிவை பரிசோதிக்க நேரம் வந்துவிட்டது. எங்க நான் கூறும் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். சயத்ரைதத் ஸ்வப்ஞயா சரதி தேஹாஸ்ய லோகா தத் உதேவ மகாராஜோ பவதி உதேவ மகாபிராமணः உதேவோ சாவாச்சம் நிகச்சதி. சயதா மகாராஜோ ஜானபாதான் கிரஹித்வா ஸ்வே ஜனபதே யதா காமம் பரிவர்த்தே ததைவம் ஏவைஷ ஏத பிராணான் கிரஹித்வா ஸ்வே ஷரீரே யதா காமம் பரிவர்த்ததே. எப்படி ஒரு ராஜா அவரது பிரஜைகளுடன் தனது விருப்பம் போல் ராஜ்யத்தில் சுற்றித் திரிகின்றார், அதுபோலவே ஒரு கனவு காணும் நபர் தனது புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக இஷ்டம் போல் செயல்படுகிறார். அற்புதமான விளக்கம் சிஷ்யர்களே, மிக்க மகிழ்ச்சி. பட்டாச்சாரியர்களே, இம்மா இப்போ ஒரு மாணவர்களோட தப்பமா தான் வந்துட்டு இருக்காரு. பட்டாச்சாரியரே, இப்ப என்ன பண்ண? நம்மள பார்த்தா கேலி பண்ணுவானே. நம்ம இங்க இருந்து உடனே போயிடலாம். நிமாய் நம்மள எல்லாரையும் விவாதத்துல ஜெயிச்சுட்டு நம்மளை எங்க பார்த்தாலும் கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்ல. நம்ம இங்க இருந்து உடனே போயாகணும். இல்லனா நம்ம மாணவர்களுக்கு முன்னாடி அவன் அவமானப்படுத்திடுவாயா. நம்ம சிஷ்யர்கள் நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதை எல்லாம் கெடுத்துருவான் போல் இருக்கே. சரி, இன்றைய வகுப்பு முடிந்து விட்டது. நாங்கள் விடைபெறுகிறோம். நாளை சந்திப்போம். சீக்கிரம் வாங்க பட்டாச்சாரியரே, ஓடிவிடலாம். சைத்தன்ய மகாபிரபு இளம் வயதில் நிமாய் பண்டித் என அறியப்பட்டார். அவர் சிறு வயதிலேயே சமஸ்கிருத இலக்கியத்தில் புலமை பெற்று தனது சொந்த பாடசாலையும் ஆரம்பித்தார். அவரின் வாத திறமையால் அனைவரின் மனதிலும் கலக்கத்தை உண்டாக்கினார். ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே. நம்ம இந்த பக்கமே வந்திருக்க கூடாது. ஐயோ, இனிமே பின்னாடியும் போக முடியாது. சரி வா, நிமாயை தாண்டி வேகமா போயிடலாம். ஓ பட்டாச்சாரியரே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு இந்த வாக்கியத்துக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். இப்ப சொல்றது சரியான முறை இல்ல. உங்க மாணவர்களோட நேரம் வீணாயிடும்பா.
மிஸ்ரரே, சரி நீங்களாவது சொல்லுங்க. இப்போ நீ உன் மாணவர்களோட வகுப்புல இருக்க, நம்ம நாளைக்கு 6 முறை பேசுவோம் என்ன? எப்பா ஆளை விடுறா சாமி. நிமாய விவாதத்துல தோக்கடிக்க இந்த பிரபஞ்சத்துல யாருமே இல்லையா? திக்விஜய் பண்டிதரான கேசவ காஷ்மீரி சரஸ்வதி தேவியால் பிரத்யேகமாக வரமளிக்கப்பட்டவர். அவரது நாவில் அனைத்து சாஸ்திரங்களும் வசிக்கின்றன. இவருடன் விவாதிக்க எந்த ராஜ்யத்திலும் பண்டிதர்கள் இல்லை. பண்டிதரே, உங்க திறமைக்கு முன்னாடி மத்த ராஜ்யத்துல இருக்கிற சின்ன சின்ன பண்டிதரை வெற்றி கொள்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நீங்க வங்காளத்துக்கு போகணும். வங்காளத்துல நவதீபம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நல்லா படிச்ச பிராமணர்களா இருக்கிறாங்க. அவங்கள நீங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னா இனி யாரும் உங்ககிட்ட விவாதிக்கணும் கூட யோசிக்க மாட்டாங்க. நவதீப், அங்க பிராமணர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்று நீ என்னிடமே கூறுகிறாயா? அதையும் பார்ப்போம். இப்பொழுதே நான் அங்கு செல்கிறேன். அங்கே இருக்கும் மேதாவிகளை வாதாடி திக்குமுக்காட செய்து நான் யார் என்று இந்த உலகிற்கு காட்டுகிறேன். இப்பொழுதே நான் புறப்படுகிறேன். நமது நவதீபத்தில் மிகவும் அதிகமான பண்டிதர்கள் இருக்கிறார்கள். நான் நவதீபத்தில் வசிப்பதற்கு கர்வம் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நாளைக்கு நம்ம ஊருக்கு கேசவ காஷ்மீரி வராரு. அவர் இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சதில்லை. நீங்க என்ன சொன்னீங்க? திக்விஜய் பண்டிதர் இங்க வராரா? ஆமாப்பா, அவர் தான் வராரு. ஜானடா அவரு அவ்வளவு பெரியாளா? ஆமாண்டா, அவருக்கு நவதீபம் தான் இந்த மொத்த ஜம்பதீபத்திலேயே படிக்கிறதுக்கு சிறந்த இடம்னு தெரிஞ்சிருக்கு போல. இங்க இருக்கிற பண்டிதர்களை யாரையாவது தோற்கடித்துட்டா நவதீபத்துல மானமே போயிடுமே. அவர் சரஸ்வதி தேவியால பிரத்யேகமா வரமளிக்கப்பட்டவர். அவர்கிட்ட இதுவரைக்கும் யாருமே ஜெயிச்சது இல்லை. குருவே, திக்விஜய் பண்டிதரான கேசவ காஷ்மீரி நவதீபத்துக்கு வந்திருக்கிறாரு. நமது கவிஞர்கள் பண்டிதர்கள் எல்லாம் பயத்தில் உள்ளனர். அவரை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. என்னதான் பண்றது? பயப்படாதீங்க மாணவர்களே. நான் இப்போ உங்களுக்கு அந்த பகவானோட சுபாவத்தை பத்தி சொல்றேன், கேளுங்க. அந்த முழுமுதற் கடவுள் எப்பவும் ஒருத்தரோட பொய் அகங்காரத்தை பொறுத்துக்க மாட்டார். ஒருத்தர் அவரோட திறமையால அல்லது அறிவாற்றலால கர்வம் கொண்டிருந்தா அவர் அந்த கர்வத்துக்கு காரணமாக இருக்கும் அந்த விஷயத்த அவரிடம் பறிக்கிறார். நீங்கள் முற்காலத்தில் வாழ்ந்த பல திக்விஜய்களை பற்றி கேட்டிருப்பீர்கள். கார்த்தவீரிய அர்ஜுனன், வேன மன்னன், பானாசுரன், நரகாசுரன், ராவணன், ஹிரண்யகசிபு போல பலர் வாழ்ந்தனர். கார்த்தவீரியன் அர்ஜுனன் தட்டாத்திரேயரின் ஆசீர்வாதத்தினால் 1000 கரங்களை பெற்றான். ஆனால் அவன் பரசுராமரால் வதிக்கப்பட்டான். பலி சக்கரவர்த்தியின் மகனும் ருத்ரதேவரின் பிரிய சிஷ்யருமான பானாசுரன் 1000 கரங்களை கொண்ட அசுரனாவான். அவனும் கிருஷ்ணரால் வதிக்கப்பட்டான். அனைவரும் கண்டு நடுங்கிய ராவணனையும் ராமர் வதம் செய்தார். தனது பலத்தால் உலகத்தையும் தேவர்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் ஹிரண்யகசிபு. ஆனால் நரசிம்மருக்கு முன்பாக அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவரும் வதிக்கப்பட்டார். இவ்வாறாக அனைவரின் கர்வத்தையும் அந்த முழுமுதற் கடவுள் சுக்குநூறாக உடைத்திருக்கிறார். இந்த திக்விஜய் பண்டிதரின் கர்வத்தையும் அவர் துவம்சம் செய்வதை நீங்கள் பார்க்கத்தான் போறீர்கள். சரி, வாருங்கள், இன்றைய பாடத்திற்குள் போவோம். அவர் இப்பொழுது முழு அகங்காரத்தில் இருக்கிறார். அவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று. ஆகையால் நான் அவரை சபையில் தோற்கடித்தால் அது அவருக்கு மரணத்திற்கு சமமாகும். நான் அவரை தனிப்பட்ட இடத்தில் தோற்கடிக்கிறேன். அதனால் அவர் காயமுற மாட்டார் மற்றும் அவரது தற்பெருமையும் அவரிடமிருந்து விலகும்.
ஆமாம், யார் இவரு? இவரது அழகிய திருமேனி அனைவரையும் வசீகரிக்கக்கூடியதாக இருக்கிறதே. அவரது நிலவு போன்ற முகத்தில் எழும் புன்முறுவல் மிகவும் ரசிக்கும்படியாக இருக்கிறது. அவரது பற்களில் இருந்து வரும் பிரகாசமானது முத்துக்களில் இருந்து வரும் பிரகாசத்தை எளிதாக வென்றுவிட்டதே. அவரின் சிரமானது கருமையான சுருள்முடியால் மிகவும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கழுத்தோ சிங்கத்தை போல் உள்ளது. அவருடைய தோள்பட்டையானது யானையைப் போல் இருக்கிறது. அவரது நெற்றியில் திலகமானது மிகவும் பொருத்தமாக உள்ளது. பொதுவாக நான் கம்பீரமானவன் தான். பிறகு நான் ஏன் இவரை கண்டதால் அச்சமுறுகிறேன்? ஒருவேளை இவர்தான் நிமாய் பண்டிதரோ? இவர் யார் தம்பி? ஓ திக்விஜய் பண்டிதரே, நீங்கள் இங்கே வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன ஒரு பாக்கியம். தயவு செய்து இந்த ஆசனத்தில் அமருங்கள். உங்களை கண்டதில் நானும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், தங்களால் வர்ணிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று. கங்கையை பற்றி புகழ்ந்து பாடுங்களேன். கேசவ காஷ்மீரி கங்கையை புகழ்ந்து தொடர்ச்சியாக 100 ஸ்லோகங்களை 3 மணி நேரத்தில் பாடினார். பண்டிதரே, தாங்கள் கூறிய ஸ்லோகங்களை கேட்பதற்கு ஆனந்தமாக இருந்தது. தாங்கள் இயற்றிய ஸ்லோகத்திலிருந்து நான் கூறும் ஒரு ஸ்லோகத்திற்கு கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா? நான் அதை நன்றாக புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். महत्त्वं गङ्गाया सततम् इदम् आभाति नितराम् यद्येषा श्रीविष्णुश्चरणकमलोत्पत्तिसुभगा द्वितीय श्रीलक्ष्मीरिवसुरनरैरर्च्यचरणा भवानी भर्तुर्या शिरसि विभवति अद्भुतगुणा. நிமாய் பண்டிதரே, என்ன ஒரு ஆச்சரியம்! நான் எல்லா ஸ்லோகத்தையும் வீசும் காற்றை போல் வேகமாக உரைத்தேன். அதிலிருந்து எப்படி உங்களால் ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடம் செய்ய முடிந்தது? அந்த முழுமுதற் கடவுளின் கருணையால். சிலர் மிகப்பெரிய புலவர்களாக இருக்கலாம், சிலரோ ஸ்ருதிதாரர்களாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை கேட்டவுடன் அதை அப்படியே ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள். இந்த ஸ்லோகத்தில் இருக்கும் தோஷங்கள் மற்றும் அலங்கார அணிகளை கூறுங்களேன். நான் கூறிய ஸ்லோகத்தில் தோஷமா? நீ வெறும் சமஸ்கிருத இலக்கிய வாத்தியார் தானே. இதை நான் உனக்கு விளக்கினாலும் உனக்கு புரியாது. அப்படி இருக்கையில் நீ இந்த ஸ்லோகத்தில் தோஷம் இருக்கு என்னும் கூற்று நகைச்சுவையாக உள்ளது. ஆம், உண்மைதான். நான் உங்களுடன் சமமானவன் அல்ல. ஆனால் நான் இதை பற்றி படித்த பண்டிதர்களிடமிருந்து கேட்டிருக்கிறேன். ஆகையால் என்னால் இதை ஆராய்ந்து இதில் இருக்கும் தோஷங்கள் மற்றும் அணிகலன்களை சொல்ல இயலும். சரி, சொல் கேட்போம். நீ என்ன தோஷங்கள் மற்றும் அலங்கார அணிகளை கண்டுபிடித்திருக்கிறாய் என்று பார்ப்போம். நான் கூற துவங்குகிறேன், ஆனால் நீங்கள் கோபப்படக்கூடாது. பயப்படாதே, நான் குழந்தைகளிடமெல்லாம் கோபப்படுவதில்லை. இந்த ஸ்லோகத்தில் 5 தோஷங்களும் 5 அலங்கார அணிகளும் இருக்கின்றன. அபிமிருஷ்ட விதே ஆம்ச எனும் தோஷம் 2 முறை வருகிறது மற்றும் விருத்தமதி, பக்னக்ரம, புனருக்தி எனும் தோஷங்கள் 1 முறை வருகின்றன. அபிமிருஷ்ட விதேயாம்ச எனும் தோஷத்தை முதலில் பார்ப்போம். ஒரு விஷயத்தை தொகுக்கும் பொழுது எழுவாயை முதலில் வைத்து பயனிலையை பின்னால் வைப்பது பொதுவான வழிமுறையாகும். உதாரணத்திற்கு, இந்த மனிதன் கற்றறிந்தவன் என்று கூறினால் அது சரியான வாக்கியமாகும். ஆனால் கற்றறிந்தவர் இந்த மனிதர் என்று கூறினால் அது சரியான வாக்கியம் அல்ல. இது தூய்மையற்ற தொகுப்பை குறிக்கிறது.
இரண்டாவது முறையாக இந்த தோஷம் த்விதீய லக்ஷ்மி என்னும் சொற்களில் வந்துள்ளது. இந்த சொற்கள் கங்கையை லக்ஷ்மி தேவியுடன் ஒப்பிடுவதற்கானவை. ஆனால் இந்த தோஷத்தின் காரணத்தினால் அது குழப்பமுடையதாக உள்ளது. விருத்தமதி எனும் தோஷம் முரண்பாடான கருத்துக்களை குறிக்கும். இது பவானி பர்த்து எனும் வார்த்தையில் வருகிறது. பவ என்னும் சொல் சிவபெருமானை குறிக்கும். பவானி என்னும் சொல் சிவபெருமானின் மனைவியை குறிக்கும். இப்பொழுது இதனுடன் பர்த்து என்னும் வார்த்தையை சேர்த்தால் அது சிவபெருமானின் மனைவியுடைய கணவன் என்று பொருளாகிறது. சிவபெருமானின் மனைவிக்கு இன்னொரு கணவன் இருப்பது போல் தோற்றமளிக்கிறது. புனருக்தி எனும் தோஷம் ஒரே விஷயத்தை திரும்ப கூறுவதை குறிக்கிறது. இது விபவதி எனும் வினையில் வருகிறது. ஸ்லோகத்தை அத்துடன் நீங்கள் முடித்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் அத்புத குண எனும் பெயரிடையினால் அதை மேலும் விளக்கியுள்ளீர்கள். அடுத்து பக்ன கிரம எனும் தோஷமும் உள்ளது. தற்போது 5 இலக்கிய அணிகளின் விளக்கத்தை கேளுங்கள். இதில் 2 சொல் அணிகளும் 3 பொருள் அணிகளும் உள்ளன. முதல் வரியில் த எனும் எழுத்து 5 முறை வருகிறது. 3வது வரியில் ர எனும் எழுத்தும் 5 முறை வருகிறது. 4வது வரியில் ப எனும் எழுத்தும் 5 முறை வருகிறது. இது இனிமையான சொல்லணியாகும். ஸ்ரீயுடன் கூடிய லக்ஷ்மி என்பது ஒரே விஷயத்தை திரும்ப கூறுவது. இது புனருக்தி தோஷத்தின் சாயலில் இருந்தாலும் இதன் பொருள் சற்றே வேறுபட்டதாகும். ஆகையால் இது அருமையான சொல்லணியாக மாற்றமடைகிறது. லக்ஷ்மி ரிவ என்னும் சொல் உவமை அணி எனப்படும் பொருள் அணியை தோற்றுவிக்கின்றன. விரோதபாஸ்முரன் அணி எனப்படும் பொருள் அணியில் உள்ளது. கடைசியாக நீரானது தாமரை மலரிலிருந்து வருகிறது எனும் பொருள் தரும் வாக்கியத்தை கூறினீர்கள். அது முரணாக தோன்றினாலும் அது பகவான் விஷ்ணுவின் தொடர்பில் மிகச் சரியானதாகும். தாமரை மலர்கள் நீரில் வளர்கின்றன என்பதை அனைவரும் அறிவர். நீரானது ஒருபோதும் தாமரையிலிருந்து வளராது என்பதையும் அனைவரும் அறிவர். ஆனால் இவ்வனைத்து முரண்பாடுகளும் கிருஷ்ணரில் சாத்தியமாகின்றன. மாபெரும் நதியான கங்கை அவரது தாமரை திருவடியிலிருந்து வளர்ந்துள்ளது. அத்தகைய கூற்று அனுமான அணியாகும். இவ்வாறாக இஸ்லோகத்தில் 5 தோஷங்களும் 5 அலங்கார அணிகளும் இருக்கின்றன. மேலும் ஆராய்ந்து பார்த்தால் பல தோஷங்களை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் உங்களுடைய இஷ்ட தேவதையின் கருணையால் கவித்துவத்தையும் சாதுரியத்தையும் பெற்றுள்ளீர். ஆயினும் நன்கு ஆய்வு செய்யப்படாத கவிதை குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டதாகும். சரி, இந்த ஸ்லோகத்தை விடுங்கள். இன்னொரு ஸ்லோகம் கூறுங்கள், அதை ஆராய்வோம். விபவ அன்புள்ள நிமாய் பண்டிதரே, உங்களுடைய விளக்கத்தை கேட்ட நான் வியப்பில் உறைந்துள்ளேன். இது எப்படி உங்களுக்கு சாத்தியமானது? நீர் அணி இலக்கணம் பயின்றவரும் அல்ல, சாஸ்திர கல்வியில் பெரிய அனுபவமும் கிடையாது. பிறகு எவ்வாறு இவ்வளவு கருத்துக்களை உங்களால் எடுத்துரைக்க முடிந்தது? ஐயா, அன்னை சரஸ்வதி தேவி என்னை என்ன பேச வைத்தாலோ அவற்றையே நான் மொழிந்தேன். எப்படி இருந்தாலும் நீங்களே மிகச்சிறந்த பண்டிதர் மற்றும் புலவர் ஆவீர். இல்லையெனில் எவ்வாறு தாங்கள் இவ்வளவு இனிமையான கவிதையை இயற்றியிருக்க முடியும்? உங்களுடைய கவிதை கங்கை நீரை போல் தடையின்றி ஓடுகிறது. உங்களுடன் போட்டியிடக்கூடிய எவரையும் நான் இவ்வுலகில் காணவில்லை. அருள் கூர்ந்து நான் காட்டிய குழந்தைத்தனமான குறும்பினை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஜெயதேவர், காளிதாசர் போன்ற பெரிய பெரிய புலவர்களின் கவிதைகளில் கூட தான் தோஷங்கள் உள்ளது. ஆனால் அதெல்லாம் அற்பமானவை. நாம் அதில் உள்ள கவித்துவத்தை தான் காண வேண்டும். சரி, நாம் இன்றைக்கு வீடு திரும்பலாம். வெகு நேரமாகிவிட்டது. ஏன் சரஸ்வதி தேவி என்னை இந்த சிறுவன் மூலமாக தோற்கடித்தாலும் அவன் என்னை அவமானப்படுத்தவில்லையே. இதை நான் எப்படி புரிந்து கொள்வது? நானும் அன்னை சரஸ்வதி தேவியால் பிரத்யேகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதுவரை நான் என்னுடன் சமமாக உட்கார்ந்து விவாதிப்பதற்கு கூட ஒரு பண்டிதரையும் கண்டதில்லை. என்னை தோற்கடிப்பதை பற்றி யோசிக்கவே வேண்டாம்.
அப்படி இருக்க இன்று எப்படி இவ்வாறு நிகழ்ந்தது? நான் சரஸ்வதி தேவிக்கு ஏதாவது அபராதம் இழைத்து விட்டேனா? அதனால் எனது புத்தி மழுங்கி விட்டதா? எனது தோல்விக்கான காரணத்தை நான் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உட்கார்ந்து சரஸ்வதி தேவியை தீவிரமாக பிரார்த்திக்க துவங்கினார். அப்பொழுது சரஸ்வதி தேவி அவரது கனவில் தோன்றி அவரிடம் பேசினார். பிராமணரே, நானே தங்கள் நாவின் மூலம் பேசினாலும் அவர் முன் பேசுவதற்கு எனக்கு சக்தி இல்லை. நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இப்பொழுது வேதங்களின் மிக ரகசியமான பகுதிகளை கூறப்போகிறேன். அவரே பரபிரம்மன், நித்தியமானவர், தூய்மையானவர், முழுமையானவர் மற்றும் அனைவரது இதயத்தில் வீற்றிருக்கும் அந்த பகவான் விஷ்ணு. அவரை தெரிந்து கொள்ளும் சக்தி யாரிடம் உள்ளது? அவராகவே வெளிப்படுத்தாதவரை நீ செய்த மந்திர உச்சாரணத்துக்கான உண்மையான பலன் உனக்கு கிடைத்த திக் விஜயி என்ற பட்டம் கிடையாது. அதற்கு உண்மையான பலன் அந்த முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவின் தரிசனம்தான். ஆகையால் உடனடியாக சென்று அவரது தாமரை பாதங்களில் விழுந்து சரணடை. பகவானே, நான் இவ்வளவு நாள் முட்டாளாக இருந்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கிடைத்த பேர், புகழ், அந்தஸ்து, பட்டத்தின் காரணத்தினால் தான் பகவானே. தாங்கள் இவ்வாறு நடந்து கொள்வதற்கான காரணம் என்ன திக்விஜய் பண்டிதரே? நீங்களோ சிறந்த மேதாவி, ஏன் இப்படி என்னிடம் நடந்து கொள்கிறீர்கள்? இந்த உலகத்தில் உங்களை அறிந்து கொள்ள யாருக்கு தான் சக்தி இருக்கிறது? குறிப்பாக தங்களை மறைத்துக் கொண்டு பிராமணராக அவதரித்திருக்கும் பொழுது அன்னை சரஸ்வதி தேவி எனது கனவில் தோன்றி நீங்கள் யார் என்று கூறிவிட்டார்கள். நீங்களே அந்த நாராயணர் ஆவீர். உங்களிடம் பதில் பேச முடியாமல் தடுமாறிய போது எனது மனதில் சிறு சந்தேகம் எழுந்தது. இன்னும் தாங்கள் என்னை இழிவுபடுத்தவும் இல்லை. ஆயினும் என்னிடம் இருந்த கர்வத்தை விலக்கிவிட்டீர்கள். இந்த செயல் ஒரு சாதாரண மனிதருக்கு சாத்தியம் இல்லை. பகவானே, பெரும் சௌபாக்கியத்தால் தங்களது தரிசனம் கிட்டியது. எனது மனதில் இருக்கும் பௌதிக ஆசைகள் என்னை விட்டு விலகிச் செல்ல நான் விரும்புகிறேன். தயவு கூர்ந்து என்னை ஆசீர்வதியுங்கள். நீங்கள் பெரும் பாக்கியசாலி. அந்த சரஸ்வதி தேவியே தங்களது நாவில் வசிக்கிறார். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஞானம் என்பது இந்த உலகை வெல்வதற்காக பயன்படுத்தக்கூடாது. ஞானத்தின் மூலம் நாம் அந்த முழுமுதற் கடவுளை வழிபட வேண்டும். ஞானத்தின் உண்மையான இலக்கு ஒருவர் தனது மனதை கிருஷ்ணரின் தாமரை பாதத்தில் நிலைநிறுத்துவதுதான். பகவான் விஷ்ணுவிற்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டுதான் இந்த உலகில் இருக்கும் ஒரே பரம உண்மை. பிராமணரே, தங்களுடைய மூச்சிருக்கும் வரை கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டில் ஈடுபடுங்கள்.